நாட்கள் 5 மணி நேரம் 46 வினாடிகள் வரைக்கும் வாழக்கூடிய பூமி பந்து சூரியனை ஒரு முறை சுத்தி வர எடுத்துக்கிற காலம் எவ்வளவு அப்படின்னா 365 நாட்கள் 5 மணி நேரம் 46 வினாடிகள் வரைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இத 365.242199 நாட்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய சந்திரன் அதாவது நிலா பூமிய ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கிற காலம் 29.53 நாட்கள் அப்படின்னு கணக்கிடப்படுது. இதன் அடிப்படையில தான் ஒரு மாதம் அப்படிங்கிறதுக்கு 30 நாட்கள் அப்படின்னும் ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. சூரியன் மற்றும் நிலவினுடைய சுழற்சி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய கால அளவுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஏற்பட்டு இருக்கு. அதனால அதை சரி செய்யறதுக்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் 31 நாட்களா கூட்டி கணக்கிட்டாங்க. சூரியனுடைய சுழற்சியை பொறுத்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் சேர்க்கப்பட்டது. அது லீப் ஆண்டு அப்படின்னு அழைக்கப்பட்டது. சந்திரனுடைய சுழற்சிக்கான காலமும் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டாங்க. மாதங்களுக்கு எப்படி பெயர் வந்திருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஜனவரி ஜானஸ் தொடக்கங்களின் கடவுள் நம்மளுடைய முதல் மாதம். பிப்ரவரி பிப்ருவா சுத்திகரிப்பின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் மாஸ் செவ்வாய்க்கான மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல் ஆப்ரோடைட் கிரேக்க காதல் தெய்வம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மே என்னன்னு பாத்தீங்கன்னா மையா வசந்தத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜூன் மாசம் ஜூனோ கடவுள்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் மாதம், அக்டோபர் 8ஆம் மாதம், நவம்பர் 9ஆம் மாதம், டிசம்பர் 10ஆம் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்கத்துல டிசம்பர் 12வது மாசமா தானே இருக்கு. எப்படி இது 10வது மாசம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு கதை இருக்கு. இடையில ஜூலியஸ் சீசர் மற்றும் அகஸ்டஸ் சீசர் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முறையே ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களை இடையில இணைச்சிருக்காங்க. அதனால செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாதங்கள் அப்படியே அடுத்தடுத்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதனால டிசம்பர் இப்போ 12வது மாதம் ஆயிடுச்சு. இதுவே தற்போதைய வழக்கத்துல இருக்கக்கூடிய நாட்காட்டி முறை. நாட்காட்டியிலிருந்து தினம் தினம் ஒரு தாளை கிழிச்சு போட்டுட்டு நாம அடுத்த வேலையை செய்ய போயிடுறோம். என்னடா இது, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் கழியுதுன்னு நமக்கு எப்போதுமே தோன்றது இல்ல. அப்படி இல்லாம இனி வணக்கம் எல்லாருக்கும். ஹியர் இஸ் அபிஷா காயத்ரி. ஹிஸ்டரி ஆஃப் ஜனவரி 1. ஜனவரி 1 அப்படிங்கிறது தான் உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. எப்போதுல இருந்து ஜனவரி 1 நியூ இயரா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 46 BC, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோமன் கிங் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவரு ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ணாரு. அது பேரு ஜூலியன் கேலண்டர். அதாவது ஜூலியஸ் சீசர் கிரீக்ல இருக்கிற மேத்தமெட்டிஷியன்ஸ், அஸ்ட்ரானமர்ஸ் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு கரெக்டா கால்குலேட் பண்ணி ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ண சொன்னாரு. அதுதான் ஜூலியன் கேலண்டர். ஜூலியன் கேலண்டர்ல தான் ஃபர்ஸ்ட் ஜனவரி 1 நியூ இயரா செலிப்ரேட் பண்றது வழக்கம் நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோமன் கேலண்டர் அப்படின்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ரோமன் கேலண்டர்ல வெறும் 10 மாசம் தான் இருந்தது. அதாவது மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். ரோமன் கேலண்டர் படி மார்ச் 1 தான் நியூ இயர். ஜூலியஸ் சீசர் தான் ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற மந்த் ஆட் பண்ணி 12 மந்த்ஸா 365.25 அதாவது 365 நாட்கள் பிளஸ் கால் நாள் அப்படிங்கிற ஒரு 1 இயர் ஃபார்மேஷனை எடுத்துட்டு வந்தாங்க. பட் கால் நாள் அப்படிங்கறத ஆட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால 365 டேஸ் 1 இயரா வச்சுட்டு அந்த கால் நாள 4 வருஷம் ஆட் பண்ணி 4th இயர் லீப் இயரா, அதாவது பிப்ரவரி 28 டேஸ் யூசுவலா இருக்கிறத 29th டேயா ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலதான் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு லீப் இயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் லீப் இயர் பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி. 1582ல என்னாச்சு அப்படின்னா போப் கிரிகோரி 13 அப்படிங்கிறவரு 365.25 அப்படிங்கிற ஜூலியன் கேலண்டர் இருக்கிற கால்குலேஷன் தப்பு அப்படின்னும் 365.2421909949 அப்படிங்கிறது தான் அப்ராக்சிமேட்டா ரைட் நம்பர் அப்படின்னும், இப்போ நம்ம ஜூலியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு இயரும் 11 மினிட்ஸ் நம்ம ஃபார்வர்டா போயிடுவோம். இப்படியே 128 இயர்ஸ் போச்சு அப்படின்னா 1 டே நம்ம ஃபார்வர்டா போயிடுவோம். ஸோ அந்த கால்குலேஷன் தப்பு அப்படின்னு 1582ல அவர் ஒரு கேலண்டர் டிசைன் பண்ணாரு. கிரிகோரி டிசைன் பண்ண கேலண்டர் நேம் தான் கிரிகோரியன் கேலண்டர். 1582ல டிசைன் பண்ணப்பட்டிருந்தாலும் 1752ல தான் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதாவது 1752ல இந்த கிங் வந்து ஜூலியன் கேலண்டர்ல இருக்கிற கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணி
ஜூலியன் கேலண்டர் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நிறைய டைம் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு உணர்ந்து ஜூலியன் கேலண்டர் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டு கிரிகோரியன் கேலண்டரை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அதாவது ஜூலியன் கேலண்டர் ஃபாலோ பண்ண டேல இருந்து 1752 வரைக்கும் அந்த 365.25 அந்த மிஸ்கால்குலேஷனால ஏற்பட்டதால 11 டேஸ் ஃபார்வர்ட் வந்துட்டோம் அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்ணாரு. சோ அந்த 11 டேஸ் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் போன அந்த 11 டேஸ் கரண்டா இருக்கிற டேஸ் கூட எலிமினேட் பண்ணணும். அதாவது 11 டேஸ் கரண்டா எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி செப்டம்பர் 2ல இருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதாவது செப்டம்பர் 2 நைட்டு தூங்க போனவங்க நெக்ஸ்ட் டே செப்டம்பர் 14th மார்னிங் தான் எந்திச்சாங்க. அந்த 11 டேஸ் டோட்டலா எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் ஜூலியன் கேலண்டர்ல இருந்து கிரிகோரியன் கேலண்டருக்கு டிரான்ஸ்பர் ஆனாங்க. கிரிகோரியன் கேலண்டர் தான் இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கேலண்டர். அண்ட் இதுதான் நம்ம இப்போ கரண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கிரிகோரியன் கேலண்டரோட ஒரு மிஸ்டிக்கல் ஹிஸ்டரி. இன்னைக்கும் உலக அளவுல கிட்டத்தட்ட 40 கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கிரிகோரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் கிரிகோரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அணிலே கொஞ்சம் ஓரமாக போய் விளையாட அணிலேன்னு திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களையும் அவரோட கட்சியினரையும் கொஞ்சம் பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருந்தாரு. அந்த கட்சியினருக்கு கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, அரசியலா என்னன்னு தெரியாது. தெரிஞ்சது எல்லாமே விஜய் விஜய் விஜய். ஐயா நீங்க சொல்றது மாதிரி அந்த கட்சியில் இருக்கிற பாதி பேருக்கும் கொள்கைனா என்னன்னு தெரியாது, கோட்பாடுனா என்னன்னு தெரியாது, அரசியலா என்னன்னு தெரியாது. எல்லாருக்கும் ஆளினால் விஜய் விஜய் விஜய். கரெக்ட் தானே? ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அதாவது பிற கட்சிகள் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருங்களும் படித்த மேதாவிகளா என்ன? நேத்து கூட உங்க படித்த மேதாவி கட்சியில இருந்து திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்றது தவறு. காரணம் என்னன்னா அது குப்பை எடுக்கிற தொழில ஊக்குவிக்குமா. அப்போ நீங்களும் உங்க கட்சியினரும் எல்லாரும் சேர்ந்துதான் போய் இவங்களுக்கு அடுத்ததா குப்பை அள்ள போறீங்க. கரெக்ட் தானே? வேலையை நிரந்தரம் பண்ணி தரோம்னு நீங்க தான் வாக்குறுதி கொடுக்குறீங்க. அதை பண்ணித்தாங்கன்னு கேட்டா இல்ல பண்ணிட்டோம்னா அது உங்களை ஊக்குவிக்கிறதா இருக்குமா? என்னென்ன பேசுறாங்க பாருங்களேன். உங்க படித்த மேதாவிகளும் கொள்கைவாதிகளும். இவருக்கு அடுத்ததான் இன்னொரு மேதாவி, அதாவது குடிகாரனுங்க குடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசு தரப்புல இருந்து நிரந்தர வேலை வழங்கப்படும். யார் தெரியுமா? கொள்கை கோட்பாடு இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச கட்சியான திமுக சார்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசியிருக்காரு. யாருக்காக? குடிகாரங்களுக்காக. இவர்கள் தான் அந்த படித்த மேதாவிகளும் கொள்கைவாதிகளும். நல்லா இருக்குல்ல ஐயா? நீங்க எப்படி வேணாலும் கலாய்க்கலாம், என்ன பண்றது? நம்ம மக்கள் சினிமா போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. நீங்க கூட தான் நடிச்சீங்க, தயாரிச்சீங்க. யார் கேட்டா? படங்களை நல்லா நடிச்சாரு, மக்களுக்காக பேசினாருன்னு ஒரு காரணத்தினால ஒரு அன்பு பாசத்தோட வெளிப்பாடாதான் இவர் வந்தா நல்லா இருக்கும், ஒரு மாற்றம் வரும்னு மக்கள் நம்புறாங்க, விரும்புறாங்க. முக்கிய காரணம் வெள்ளந்தியான மக்கள், நம்ம தமிழ் மக்கள். மாறி மாறி கலாய்க்கிறத விட்டுட்டு எல்லாருக்கும் நேர் எதிராக இருக்கிற திமுகவுக்கு எதிராக ஒன்னு சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், ஒரே ஸ்வீப். எவ்வளவு எளிதா ஆட்சி பிடிக்கலாம்ல. ஐயாவையும் வீட்டுக்கு அனுப்பலாம், ஓய்வாச்சும் எடுப்பாருல்ல. தினம் எத்தனை பிரச்சனை நம்ம ஊர்ல. அவரால் முடியல, வயசாயிடுச்சு. ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்றேன், அது உங்களுக்கும் தெரியும். சுத்தி இருக்கிறவனுங்க இவர் ஒரு பொம்மையா பகடக்காயா வச்சு எங்க எவ்வளோ அடிக்க முடியுமோ வெறித்தனமா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்க அங்க சிக்ஸர் அடிச்சு விளையாடும் போது நம்ம இந்த பக்கம் புலியா அணிலான்னு பாத்துடலான்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் தெருமுனையில இருந்து கத்த வேண்டியதான், விளையாட வேண்டியதான். கடைசியா ஒண்ணு சொல்றேன், எதிர்கட்சிகள் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேராத வரைக்கும் அவன் அடிச்சுட்டே தான் இருப்பான், நம்ம கத்திட்டே தான் இருக்கணும். நன்றி, வணக்கம்.